முதலில் இந்த தேவாலயம் கட்டப்பட்ட இடம் எது? அதாவது மோரியா மலை மேல தான் கட்டப்பட்டதுன்னு 2 நாளாகவும் 3:1 தெளிவா போட்டிருக்கு. வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியன் ஆகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். என்ன செய்தான்? ஆலயத்தை கட்ட தொடங்கினான். மோரியா மலையில் கட்ட தொடங்கினான். அப்ப அதே ஆலயம் தான் திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டது. செருபாபேல் தலைமையில எஸ்ரா 3:8 சொல்லுது. அதே இடத்துல தான் அந்த ஆலயம் திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டது. அப்ப ரெண்டு ஆலயமும் மோரியா மலையில் தான். 3வது 7வது கட்டணம் தான் என்ன செய்தான்? அதே இடத்துல தான் அந்த ஆலயத்தை விரிவுபடுத்துறாங்க. அப்போ எல்லா ஆலயமும் ஒரே இடத்துல தான் என்ன செய்திருக்கு? அந்த 3 ஆலயமும் இருந்த இடம் ஒரே இடத்துல தான். ஆனால் அதில் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது 7 வருஷத்தை எடுத்துக்கொண்டான். எத்தனை வருஷம்? 1 ராஜாக்கள் 6:38 சொல்லுது 7 வருஷமா கட்டினான். அதுபோல இந்த 2வது செருபாபேல் தலைமையில வந்து இந்த ஆலயத்தை கட்டும்போது அவங்களுக்கு 24 வருஷம் ஆச்சு. ஏன்னா 20 வருஷம் அங்கே கட்டாம போட்டிருந்து. அப்போ கட்டாம